வணக்கம் கண்ணு, இது பொள்ளாச்சி மண்ணு. இன்றைக்கி ஒரு குட்டி மணி விழா பார்த்துடலாமா கண்ணு? எங்கடா போயிட்டுருக்கோன்னு பார்த்துட்டிங்களா? ஒரு பாட்டு பாடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஆடி வெள்ளிக்கிழமையிலே ஆத்தா உன் கோவிலிலே அப்படிங்கிற மாதிரி தான் நேராக வண்டி எடுத்துகிட்டு சரன்னு ஆத்தா முன்னாடி போய் நின்னாச்சு சாமி. எதுக்கு சாமி கும்பிட்டு அருள் வீணை வாங்கிட்டு வரக்கா? அதுக்கெல்லாம் இல்லை சாமி, சாப்பாடு வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி. இன்றைக்கி வந்து எங்கள் பெரியம்மா அவங்க பூஜை. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, இது வந்து ஆத்துப்பாறை போகிற வழியில் வின்னர் ஃபால்ஸ் இருக்குல்லைங்க, அந்த வின்னர் ஃபால்ஸ் போகிற வழியில் முன்னாடியே இருக்குது. இது வந்து எங்களுடைய ஸ்பெஷல் சாமி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு பால் அபிஷேகம், இது எல்லா அபிஷேகம் நடக்கிறப்ப சாமி வந்து பார்த்து சிரித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சாச்சு. பூஜை நடக்கிறப்பவே நான் தம்பியை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அவரையும் கூப்பிட்டு வந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திரையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அபிஷேகமெல்லாம் முடிச்சு. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. சாமியோட அலங்காரம் எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே சாப்பாட்டில் இருந்து எல்லாமே ஸ்பெஷல் தான். எங்களுக்கு சாமியோட பூஜை எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்ச ஓரத்தில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாமியோட அலங்காரம்லாம் முடிஞ்சோடனே சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு அப்படியே பறந்து ரெக்கை கட்டி பறந்து போக வேண்டியதுதான். ரெக்கை கட்டி பறக்கிறதுக்கு பறவையா? இல்லையே, மனுஷன்தான். காலைல தான் போகணும். அதனால் கிளம்பியாச்சுக்கன்னு சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. ஃபைனலாக சாமியோட ஒரு பிக். பாய் பாய்.